அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிசி குரூப் 2க்கான மாரத்தான் செஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படி பொது தமிழுக்கு யூனிட் 1 இலக்கணம் பற்றி தான் நம்ம இதுக்கு முந்தின பதிவுகளை பார்த்துருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போது யூனிட் 1 இலக்கணத்தில் முதல்ல எடுத்தோன்னே சொல் இலக்கணம் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சொல்லுக்கு அடிப்படையான எழுத்தை நம்ம முடிச்சுட்டு சொல்லுக்கு போனால் சரியாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் எழுத்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பிழை திருத்தம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த சொல் இலக்கணத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ அப்படி பிழை திருத்தம் அப்படின்றத இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா என்ன பிழைன்றதை நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பிழை இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட தொடர்களுள் எங்கே பிழை இருக்குது அப்படின்றதை பார்த்து அதை திருத்தி நம்ம எது சரியான விடை அப்படின்றத தேர்ந்தெடுக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. இது ஒரு பிஒய்க்யூ. இங்கே தான் கேட்டிருக்காங்க. நம்ம காற்று வீசின, மரங்கள் அசைந்தது அப்படின்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் ஒருமை அப்படின்னா ஒன்று இல்லையா? ஒருமை அப்படின்னாலே தூள முடியும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அது அன்று ஊழ முடியணும். ஸோ அப்போ பாருங்கள், காற்று வீசின, அப்போ வீசினன்றது பன்மை. அப்போ பன்மைனா காற்று அப்படின்றது ஒருமைக்கு வருது. ஸோ இப்போ காற்று வீசியது அப்படின்னு நீங்கள் வந்திருக்கணும். மரங்கள் அசைந்தன அப்படின்றது தான் அதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் அப்படின்றாங்க. அப்போது தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான்னு ஒருமையில் கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் இல்லையா? அப்போது சென்றனர் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? யானையின் கண் சிறியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யானை ஒரு கண்ணாக இருக்குது? இல்லை, 2 கண் இருக்குது. அப்போ இங்கே பார்க்குறப்ப இந்த கொஷினை பாருங்களேன், யானையின் கண் ஒருமை தானே சார், சிறியது. கரெக்ட் மாதிரியே தெரியும், கண்ணுன்னு சொல்லிடக்கூடாது. 2 கண்கள் இருக்குது யானைக்கு. அப்போ யானையின் கண்கள் சிறியன அப்படின்றத நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? கண்ணு சிறியது கரெக்டாக தானே இருக்குதுன்னு யோசிச்சிடக்கூடாது. ஸோ அடுத்து ஆமைகள் வேகமாக ஓடாது. அப்போ ஆமைகள்னு பன்மையில் கொடுத்துட்டு ஓடாதுன்னு ஒருமையில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஓடா அப்படின்னு சொல்லணும். ஆசிரியரோடு மாணவன் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசிரியரோடு மாணவன் இன்னில் முடிஞ்சிருக்கா? அப்போ வந்தான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஒருவேளை மாணவி அப்படின்னா வந்தாள் அப்படின்னு சொல்லணும். சரி, இடது பக்கம் இதுவே தப்பு தான். சரிங்களா? இடப்பக்கம் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். பல காலமாக அந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வலப்பக்க சுவற்றில் எழுதாதே, இடப்பக்க சுவற்றில் எழுதாதே அப்படின்னு இல்லையா? ஸோ அப்போது அதுவே தப்பு தான். சரிங்களா? இடது பக்கம் இல்லை, இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு தான் வந்திருந்துருக்கணும். கீழே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திட்டங்கள் தீட்டப்பட்டது. அப்போ திட்டங்கள் வந்துருச்சு, தீட்டப்பட்டன அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? இந்திய அணி போட்டியில் வென்றன. அப்போ இந்திய அணின்னு ஒரு அணியை தான் சொல்கிறாங்க. அப்போ ஒருமைனா ஊழ முடிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போது இந்திய அணி போட்டியில் வென்றது அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்றாங்க. ஐயா கரெக்டாக தானே தெரியுதுங்க. ஆமாப்பா, கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்றாங்க. அப்போ எத்தனை ஊர் சொல்வீங்க? இங்கே ஒரு சொல்லிட்டீங்க, சிங்கம் ஒன்றுன்னு வேற சொல்கிறீங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம் சார்னா, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓர்ன்றதை பார்த்துருக்கோம். இங்கே காக்கு முன்னாடி ஒரு தான் வரணும், சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனை ஊர்? சரிங்களா? ஸோ அதனால் அதை நம்ம மாற்றிக்கணும். அடுத்து, நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல. அப்போ இதுன்னு வந்துருச்சுனாலே அன்று அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இதுனா ஒருமை, அன்று அப்படின்னு தான் வந்திருக்கணும். அல்லன்றது பன்மை. சரிங்களா? அப்போ பாலும் தேனும் கிடைத்தது அப்படின்றாங்க. அப்போது பாலும் தேனும் வந்திருக்கு, 2 விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ பன்மை இல்லையா? அப்போ கிடைத்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? கிடைத்தன. வந்திருக்குல்ல, அப்போ பன்மையில் தானே 2 விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. அப்போ கிடைத்தன அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதை செய்தவன் இவன் அல்ல. அப்போது இவன் இன்னில் முடியுதா? அப்போது அல்லன் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இவள் அப்படின்னு பெண்பாளாக இருந்தால் அல்லல் அப்படின்னு சொல்லணும். கந்தன் தேவியை மணந்தார் அப்படின்றாங்க. அப்போ கந்தன் தேவியை மணந்தார் அப்படின்றாங்க. மணந்தான், ஏன்னா கந்தனை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆண் பால் இல்லையா? அப்போது தேவி அப்படின்னு வந்திருந்தா தேவி கந்தனை மணந்தாள். அப்போ எழுவாயின் அடிப்படையில் தான் அந்த கடைசியில் நம்ம சொல்லணும். அப்போ எழுவாயின்றது ஆண்பால், இங்கே கந்தன். அப்போ மணந்தார் அப்படின்றது பலர்பால்.
என்னது இது, ஆண்பால் அது பலர்பாலுக்கு போயிடுது. சரிங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போ ஒரு அரசன்றாங்க. ஆ அப்படின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ ஒரு அரசனில் ஓர் அரசன். சரிங்களா, கருவிகள் பன்மையில் வந்திருக்கு. அப்போ பழுந்தடைந்தன அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா, எஸ். ஸோ இப்போது ஒருமை பன்மை அடிப்படையில் கேள்வி கேட்டால் நமக்கு ஈஸியாக சொல்ல தெரியணும். அப்போ எத்தனை அப்படின்றது என்ன சார், இது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது, எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு. அதே இது எத்துணை அப்படின்றது அளவையும் காலத்தையும் குறிக்கக்கூடியது. சரிங்களா, எத்துணை அப்படின்னா அளவை காலத்தையும். அப்போ வியப்பு குறியும் நம்ம சொல்லக்கூடியது. எத்துணைன்றது வியப்பாகவும் சொல்லலாம். சரிங்களா, உணர்ச்சி குறி வியப்பு குறி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த எத்துணையை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், எத்தனை நூல்கள் வேண்டும் அப்படின்னு எண்ணிக்கை வச்சு கேட்குறாங்க, எத்தனை புக்கடா வேணும் அப்படின்னு. ஆனால் அதே இது எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது, அப்போ உணர்ச்சியோடு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா, இல்லைன்னா அந்த அளவை குறித்து சொல்வது மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இதன் அடிப்படையிலையும் பிழை திருத்தம் அப்படின்றது நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா, வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எடுத்தோன்னே ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம் அப்படின்றத நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. சரிங்களா, ஸோ இதில் நம்ம இன்னும் பார்க்காம எதையாவது விட்டுருக்கோமா அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லலை நம்ம, இணை எழுத்துக்கள். அப்போ இணை எழுத்துக்கள் நமக்கு தெரியும், ஒரு குறிலுக்கு ஒரு நெடில் தான் இணை எழுத்து அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, உயிர் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குரில் ஒரு நெடில் அப்படி இருக்கும். ஸோ அப்படி நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது ஈல கன்ஃபியூஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா அவுல கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா, அப்போது ஈ அப்படின்றதுக்கு என்ன சார் அப்படின்னா, ஈ அப்படின்றதும் அதோட இணை எழுத்து தான். சரிங்களா, ஐ அப்படின்றதும் அதோட இணை எழுத்து தான். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஊ அப்படின்றத எடுத்துக்குவோம். ஊ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஊ அப்படின்ற ஒரு குரில் எழுத்துக்கு ஊ அப்படின்னா ஒரு குரில் எழுத்துக்கு ஊ அப்படின்ற நெடில் எழுத்தும் அதோட இணை எழுத்து தான். அதே மாதிரி அவு அப்படின்றதும் அதோட இணை எழுத்து தான். சரிங்களா, ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஐயா, அப்போ மெய் எழுத்துக்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு வல்லினத்துக்கு ஒரு மெல்லினம் இணை எழுத்தாக இருக்கும். சரிங்களா, ரைட்டுங்க. அப்போது இக்குனா இங்கே இங்கு. சரிங்களா, அப்படியே தொடங்கி இங்கே கசட தபரால் முடிக்கிறோம் இல்லையா, இங்கே என்ன நம்மனு அதில் தொடங்கி இப்படியே வரிசையாக வந்துடுது. ஒரு வல்லினத்துக்கு ஒரு மெல்லினம். சரிங்க சார், அப்போது இடையின எழுத்துக்கள் இந்த இடையினம் எல்லாமே அவங்களே தனி இனம். சரிங்களா, எரல வளல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதாவது இ இர் இல் யு இல் இந்த இடையினம் மட்டுமே ஒரே இனம். சரிங்களா, இப்போ இனம் அப்படின்றத எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அதன் பிறப்பிடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இடையினம் எல்லாமே கழுத்திலிருந்து பிறக்கின்றது. அப்போ அதனால் அதெல்லாம் ஒரே இனமாக வச்சுடுறோம். சரிங்களா, ஸோ இப்போ வல்லினம் மெல்லினம் பொறுத்த வரைக்கும் இங்கே உருவத்தையும் உச்சரிப்பையும் அடிப்படையாக பார்க்குறோம் நம்ம. சரிங்களா, வல்லின எழுத்துக்கள் எல்லாமே மார்பிலிருந்து தோன்றக்கூடியது, அதே மெல்லின எழுத்துக்கள் எல்லாமே மூக்கிலிருந்து தோன்றக்கூடியது. சரிங்களா, ஸோ இங்கே உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய 12மே கழுத்திலிருந்து தோன்றக்கூடியது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த இ உ இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை உச்சரிப்பின் அடிப்படையில் இணை எழுத்துக்களாக சொல்கிறோம். அப்போ ஐ அப்படின்ற நெடில் எழுத்துக்கு ஈ அப்படின்றது இணை எழுத்து, அவு அப்படின்றதுக்கு ஊ அப்படின்றது இணை எழுத்து. சரிங்களா, எஸ், கிளியராக இருக்கிறோமா? நல்லதுங்க. ஸோ இப்போது இதோடு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சுட்டெழுத்து பார்த்தோம், வினா எழுத்துக்கள் பார்த்துட்டோம், இணை எழுத்துக்கள் பார்த்துட்டோம், தொடக்கத்திலிருந்த சந்திப்பிழைகள் வல்லினம் மிகவும் மிகா பார்த்தாச்சு. இது போக மயங்கொலி எழுத்துக்களினுடைய வேறுபாடுகளையும் டீட்டெயிலாகவே பார்த்தாச்சு கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே. இதோடு நமக்கு யூனிட் 1ல் எழுத்து இலக்கணம்ன்றது முடிவுக்கு வருது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சொல் இலக்கணம். சரிங்களா, சொல் இலக்கணம். இந்த சொல் இலக்கணம் சார்ந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சொல் இலக்கணத்தில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு சொல்லை கொடுத்து அந்த சொல்லை நாம் வேர்ச்சொல் வேர்ச்சொல்லின் அடிப்படையாக வைத்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேசிக்காக சொல்லிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த சொல்லை பொறுத்தவரை நாம் இலக்கண முறைப்படி இதை 4ஆக பிரிக்கின்றோம். சரிங்களா, ஒன்றன் பெயரை கூறுவது பெயர் சொல், ஒன்றன் வினையை கூறுவது வினைச்சொல். அப்போ இந்த 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, பெயர் வினை இந்த 2 பேர் தான் முக்கியம். அடல்ட். அப்போ இந்த 2 பேர் யார் சார்? இவங்க கிட்ஸு மாதிரி, குழந்தைகள் மாதிரி, அரை டிக்கெட். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த பெரியவங்க இல்லைன்னா அந்த சின்னவங்க கிடையாது.
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெயர் சொல் அப்படின்னா ஏதோ ஒன்றன் பெயரை குறிக்கிறது பெயர் சொல், ஏதோ ஒன்றன் வினையை குறிப்பது வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்னா என்ன சார்? ஐயா, பெயர் வினை இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடியது இடைச்சொல். அப்போ பாருங்க, இந்த வேற்றுமை உறுப்புகளாக இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே சரிங்களா, எஸ் ஈயா இருக்கட்டும், ஐ ஆள் கூ இன்னது கண் அப்படின்னு படி போல் இந்த வேற்றுமை உறுப்புகளாக இருக்கட்டும், ஈயா இருக்கட்டும், உம்மா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகும் சார்னா வினைக்கும் வரும். செய்யலை அப்படின்னு சரிங்களா, செய்யலை அப்படின்றோம். ஐ வருதா? குமரனை ஐ வருது பாருங்க. அப்போது பெயர் வினை ரெண்டுக்குமே இடைப்பட்ட சொற்களை நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் எல்லாமே இடைச்சொற்கள் தான். ஐ ஆள் கூ இன்னது கண் ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். இந்த அப்படின்றதும் இடைச்சொல் தான். அடுத்து உரிச்சொல்னா என்ன சார் சொல்கிறாங்க? உரிச்சொல்னா மிகைப்படுத்துவது உரிச்சொல். எதை? பெயர் சொல்லையும் சரி வினை சொல்லையும் சரி மிகைப்படுத்தி சொன்னால் அது உரிச்சொல். சரிங்களா? அப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்ல இப்படி நாளாக பிரிக்கிறோம், இலக்கியத்தின் அடிப்படையில் சொல்ல எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இயற்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது இயற்சொல். சரிங்களா? திரிசொல் அப்படின்னா படித்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அது திரிசொல், கற்றவர். சரிங்களா? திசைச்சொல் அப்படின்னா வேறு மொழிகளிலிருந்து திசையிலிருந்து இங்கே நமக்கு வந்தது. வடசொல் அப்படின்னா வடமொழி சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் மொழியில் நம்ம பயன்படுத்தக்கூடியதை வடசொல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இலக்கண அடிப்படையிலையும் சொல்ல நாளாக தான் பிரிக்கிறோம், இலக்கிய அடிப்படையிலும் நாளாக தான் பிரிக்கிறோம். சரிங்களா? சரி, நமக்கு சிலபஸில் கொடுத்தபடி வேர் சொல்லை கொடுத்து அதில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க சார். சரிங்களா? அப்போ பாருங்கள், வேர் சொற்கள். அப்போ இந்த வேர் சொற்களின் அடிப்படையில் தான் கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க. இந்த தடவை கூட வேர்ச்சொல்லின் அடிப்படையில் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போது கற்க அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் தானே கல். பெரும்பாலும் இந்த வேர்ச்சொற்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 2 அல்லது 3 எழுத்துக்கள் உடையதாகத்தான் இருக்கும். சரிங்களா? இந்த வேர்ச்சொல்லை நம்மளால் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதை தான் பிரிக்க முடியாது. அதாவது பகுபதம் பகாபதம்னு சொல்லுவாங்க. வேர் சொற்கள் பகாபதம் வகையை சார்ந்தது, பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியலன்னா அதான் வேர்ச்சொல். அதுதான் உண்மையிலுமே அந்த சொற்களுக்கான பகுதியாக அமையும். சரிங்களா? பகுதி அதான் ரூட் வேர்ட். சரிங்களா? வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். கடையல் அப்படின்றது கடை அப்படின்றது வேர்ச்சொல். கற்றேன் கல் அதான் வேர்ச்சொல். காட்சியில் கான், காட்டியது காட்டு, கண்டு கான், கண்டனன் கான், கற்றான் கல், கடித்தான் கடி, காணாமை பாருங்கள் எதிர்மறையில் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் வேர்ச்சொல் கான் அப்படின்னு தான் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. அடுத்து காட்டுவான் காட்டு, காத்தான் அப்படின்னா காதான் வேர்ச்சொல்லே. காத்து அப்படின்னு நினச்சிருவோம், கிடையாது. காத்தான் காத்தவன். அப்போ காத்தான் அப்படின்னா அது வந்து வினையை குறிக்குது. காத்தவன் அப்படின்னா இது வினையால் அணியும் பேராக சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுக்குமே பாருங்கள் வேர்ச்சொல் என்னன்னா கா அப்படின்றது தான் வேர்ச்சொல்லாக இருக்குது. ரொம்ப முக்கியம். நம்ம காத்து காத்த அப்படின்னு நினச்சிருவோம். காத்த அப்படின்னா அது பெயரெச்சம், காத்து அப்படின்னா அது வினையச்சம். ஸோ இப்போ ரெண்டுமே வேர்ச்சொற்கள் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள் காண்பார் அப்படின்னா கான், காப்பாற்றினான் அப்படின்னா காப்பு, காப்பாற்றி அப்படின்லாம் இல்லை, காப்பாற்றினான்னா காப்பு, கிள்ளினான்னா கிள்ளி. சரிங்களா? ஸோ கூவல்னா கூ அப்படின்றதான் வேர்ச்சொல். சரிங்களா? ஸோ அப்படியே இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நடித்தான் அப்படின்னா நடி, நடந்தான் நட, நின்றார் நில், நிகழ்த்தினான் நிகழ்த்து, நீங்கினான் நீங்கு, நீண்ட நீல். சரிங்களா? நுகர்ந்து நுகர், நேர்ந்தது நேர், நோக்கம் நோக்கு, நோக்கினான் அதுவும் நோக்கு தான், நாடியனா நாடு, நீங்கி நீக்கு, பட்டான்னா படு, படித்தல் படி, பருகுவான்னா பருகு அப்படின்னு. ஸோ இப்போ வேர் சொற்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு முறை இதெல்லாம் ரீட் பண்ணிட்டாலே போதும், வேர் சொற்களை பார்த்தீங்கன்னா புரிதல் நமக்கு வந்துடும். ஏன்னா பிரிக்க முடியாத மாதிரி இருக்க வேண்டும். கண்டிப்பாக பெயரெச்சமாகவோ வினையச்சமாகவோ இருக்கக்கூடாது. அப்போ அது முடிகிறப்ப ஆல முடிஞ்சிடக்கூடாது, ஈ ஊல முடிஞ்சிடக்கூடாது. பெரும்பாலும் அப்படி இருக்கணும். ஒரு சில இடங்களில் அப்படி சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள் படுத்தான் அப்படின்னு இருக்குது, படு ஊல தான் முடிஞ்சிருக்கு.
ஆனால் பிரிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அதாவது பகுதியாக வர வேண்டும்னு சொன்னல, அதுதான். ஸோ எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், குடித்தான் அப்படின்னு இருக்கு, குடி. சரிங்களா? இப்போ இந்த குடித்தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி எழுதுகிறேன், குடித்த அப்படின்னு எழுதுகிறேன், குடித்து அப்படின்னு எழுதுகிறேன். சரிங்களா? அப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம குடித்த ஆ என்ற விகுதியை பெற்று வருகிறது. ஆ விகுதி பெற்று வந்துச்சுன்னா பெயரெச்சம். குடித்து அப்படின்னு ஊ விகுதி இல்லைன்னா ஈ விகுதி பெற்று வந்துச்சுன்னா வினையெச்சம். இங்கே ஊ விகுதி பெற்று வருது. சரிங்களா? எஸ். ஆனால் இங்கே பாருங்கள், குடி. வாத்தியாரே இங்கே ஈ தானங்க வந்திருக்குது, நீங்கள் தானேயா சொன்னீங்க வினையெச்சம்னா ஊ வரும் இல்லை ஈ வரும்னு. அப்போ குடின்றது வினையெச்சமா? இல்லை. அப்போ பெரும்பான்மை இப்படி தான் வரும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், ஷார்ட்கட் மாதிரி. சரிங்களா? எஸ். அப்போ குடி அப்படின்றது வேர்ச்சொல். சரிங்களா? எஸ். அப்போது குடித்து அப்படின்னு இங்கே ஊதா வரும். அப்போ பாருங்கள், இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ குடித்துன்றதை நான் பிரித்து பார்த்தா எப்படி பிரிக்கலாம்? குடி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு என்னால் பிரிக்க முடியும், பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி, இல்லைங்களா? குடி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. ஆனால் இதை பிரிக்க சொல்லுங்கள், குடி பிரிக்கவே முடியாது. அப்போ பிரிக்க முடியாமல் இருக்கக்கூடியது தான் வேர்ச்சொற்கள். அவ்வளவுதான். சரிங்க? பெரும்பான்மையாக 2 எழுத்துக்கள் இல்லை 3 எழுத்துக்களுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? எஸ். பிரிக்க முடியாதது இந்த வேர்ச்சொற்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிரித்து பார்த்துட்டு சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிடறோன்னா ஆளவே முடியாது, ஈவில் முடிஞ்சிச்சுன்னா வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் கிடையாது. அடுத்தது கொணர்ந்தான்னா கொணர் அப்படின்றாங்க, கொண்டால் கொல். சரிங்களா? கொன்றதை கொல் அப்படின்னா கொடாமை. பாருங்கள், எதிர்மறையாக இருந்தாலும் வேர்ச்சொல் ஒன்று தான், கொல். சரிங்களா? குறைத்ததுன்னா குறை, குடித்தான்னா குடி, குளித்தான் குழி, கூறினான் கூறி. கூறினான் அப்படின்னா கூறின்னு தான் இருக்குது, கூறுன்னு இல்லை. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம கூறு தான் ஆன்சர் பண்ணுவோம், கூறு. சரிங்களா? அப்போ கூறு அப்படின்றது என்னது சார்? பிரிக்க முடியுமா அதை? கூறு முடியாது. அப்போது கூறி அப்படின்னு ஓகே தான், கூறு அப்படின்றது கூட வேர்ச்சொல் தான் இங்கே. சரிங்களா? அப்போ இதை பெயரெச்சமாக மாற்ற முடியுதான்னு நான் பார்க்க போகிறேன். கூறிய பெயரெச்சம் ஆக்கிட்டேன். சரிங்களா? எஸ். அப்போது கூறு அப்படின்றத தாண்டி என்னால் சொல்ல முடியுமா? ஊல முடிகிற மாதிரி கூறிய அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அப்போ இது சொல்ல முடியாது, கூறி அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ கூறி ஈல முடியுது இல்லைங்களா? கூறிய ஆள முடியுது. அப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் வாத்தியாரே, கூறிய அப்படின்னு இருக்குது. அப்போ கூறிய அப்படின்னா ஆள முடிஞ்சுன்னா அது பெயரெச்சம், பெயரெச்சம். சரிங்களா? கூறிய மாணவன், கூறிய ஆசிரியர் வந்துருச்சு பெயரெச்சம். கூறி வென்றான், கூறி பார்த்தான், அப்போ ஈல முடியுது வினையெச்சம். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க கொடுத்ததே பாருங்கள் அப்படின்னா கூறி அப்படின்றது இங்கே வேர்ச்சொல் கிடையாது, கூறின்றது வினையெச்சம். கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எது தான் இங்கே வந்து வேர்ச்சொல்? கூறு அப்படின்றத அதுக்கான வேர்ச்சொல். கிளியராக இருக்கிறோமா? எஸ். ஸோ நம்ம கன்ஃபியூசிங்காக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கொடுத்தாலும் நம்ம தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிருச்சா வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது. அப்போ நான் ஈல முடிகிற மாதிரியோ ஊல முடிகிற மாதிரியோ ஆள முடிகிற மாதிரியோ சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து எனக்கு பெயரெச்சமாகவோ வினையெச்சமாகவோ கிடச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக வேர்ச்சொல் கிடையாது. அப்படி ரெண்டுமே சொல்ல முடியலை அப்படின்னா அதுதான் வேர்ச்சொல். பிரிக்கவும் முடியாது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அப்படியே வேர்ச்சொற்களாக நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வித்தியாசமாக இருக்கும், அதை பார்க்கலாம். பிணங்கினான் அண்ணா பிணங்கு அப்படின்றதான் வினைச்சொல். 4 எழுத்துக்கள் வந்துருச்சிங்களா? சரிங்களா? புக்கம் அப்படின்னா புகு, அதுதான் அதுக்கான வேர்ச்சொல். சரிங்களா? எஸ். பூண்டான் பூண். ஏன்னா என்ன நினச்சிடும், பூண்டுன்னு வராதா சார்? வரவே வராது. பூண்டான்னா பூண் அப்படின்றது தான் வினைச்சொல்லாக இருந்திருக்கு. அப்போ பூண்டு அப்படின்னா என்னது சார்? அப்போ பூண்டு அப்படின்னா அது ஊ வந்துருச்சா? எஸ். அப்போ ஊ வந்துருந்ததுன்னா அது வினையெச்சமாக அங்கே எடுத்துக்க போகிறோம். பூண்டு, பூண்டிய, பெயரெச்சமாக எடுத்துக்கோ, ஆள முடியுது அப்படின்னு. சரி. ஸோ அடுத்து பூசு அப்படின்னா பூசுதல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அழகாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எஸ். பொருத்தினான் பொறுத்து அப்படின்றது, கோதினான் கோதி. சரிங்களா? கொய்தான் கொய் அப்படின்னு சொல்லி. சாற்றினான் சாற்று. வாத்தியாரே இங்கே பாருங்கள், சாற்று ஊல முடிதல், இது வினையெச்சமா? பார்ப்போமா வினையெச்சமானு? ஓகே. இதை நான் பெயரெச்சமாக மாற்றினா எப்படி எழுதலாம்? சாற்றிய அப்படின்னு என்னால் எழுத முடியும் பெயரெச்சமாக. சரிங்களா?
ஓகே, அப்போது சாற்று அப்படின்னு இருக்கு, இல்லைன்னா சாற்றி. அப்போது ஈல வந்துருச்சு வினையச்சம். அப்போ சாற்றுன்றது தான் இங்கே இதுக்கான சொல். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போது சாற்று அப்படின்றது தான் இதுக்கான வேர்ச்சொல். சாற்றி அப்படின்றது வினையச்சம், ஈல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சிதறிய அப்படின்றதுக்கு சிதறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுக்கு நான் பெயரெச்சம் வினையச்சம் பார்க்கணும் அப்படின்னா சிதறிய அப்படின்னு போடுறேன். ஏழ முடியுது பெயரெச்சம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஆமாம், சிதறி அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறேன், ஈல முடியுது. சிதறி வென்றான். சரிங்களா? சிதறி தெரிந்தான், தெரித்தது. சரிங்களா? ரைட். ஸோ அப்போது இது மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. கிளியராக இருக்கிறோமா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இருக்கக்கூடிய வேர்ச்சொற்களை நம்ம சரியாக தப்பான்னு பார்க்குறதுக்கு அதை வினையச்சமாகவும் பெயரச்சமாகவும் மாற்றி பார்க்க வேண்டும். சரிங்களா? மாற்றி பார்த்துட்டோன்னா நமக்கு எது ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சிடும். கிளியராக இருக்கிறோமா? எஸ். இங்கே நமக்கு ஒரு சில வேர்ச்சொற்களை கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில வேர்ச்சொற்களை கொடுத்து அதை பேஸ் பண்ணி நமக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இப்போது அதையும் நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ச்சொற்களையும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா குரூப் 4 இப்படி தான் நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு போயிட்டோம். கடைசியில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம நல்லா பார்த்துட்டு போயிடலாம். சீரிய அப்படின்னு இருக்குது. அப்போ சீரியன்றதுடைய வேர் சொல்லுதுன்னா சீர்மை. சரிங்களா? சீர்மை அப்படின்றது அதுக்கான வேர் சொல்லாக இருக்கிறது. சரி, அப்போது சீத்தாள் அப்படின்னா சி அப்படின்றது அதுக்கான வேர் சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அப்படியே சென்றான்னா செல் அப்படின்றது. மற்றதெல்லாம் ஓகே தான். செத்தவன் அப்படின்னா சா அப்படின்றது அதுக்கான வேர் சொல்லாகவே இருக்குது பாருங்கள். சரிங்களா? எஸ். சோறு அப்படின்னா சோர் அப்படின்றது அதுக்கான வேர் சொல்லாக இருக்குது. மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், தட்பம் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா தன்மை அப்படின்றது அதுக்கான வேர்ச்சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? எஸ். திருந்தினான், திருத்து, இது ஒரு பிஒய்க்யூ கொஸ்டினும் கூட வேர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. ஓகேயா? அப்போது திருந்தினான் அப்படின்னா திருத்து அப்படின்றது அதுக்கான வேர்ச்சொல்லாக இருக்கிறது. தீந்தது அப்படின்னா தீய. சரிங்களா? துயின்றான் அப்படின்னா துயில். துறந்தான் அப்படின்னா துற. சரியா? ஸோ மற்றதெல்லாம் பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்தது அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் எடுத்து பாருங்கள், வா அப்படின்னு இருக்குது. சரிங்களா? எஸ். மற்றதெல்லாம் ஈஸியாக தான். வாங்கினார், வாங்கு அப்படின்னு இருக்குது. விற்றனர் அப்படின்னா வில்லு தான் அதுக்கான வேர்ச்சொல். விற்றனர்னா வில் அப்படிங்கிறது. வெந்தான் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் வே அப்படின்றது தான். சரிங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டுமாவது ஏன்னா புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அவிழ்ந்தது அவில், ஆழ்ந்தார் ஆள். இனிது அப்படின்றதுக்கு பாருங்கள், இனிமை அப்படின்றது வேர்ச்சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? ஆண்டாள் அப்படின்னா ஆள் அப்படின்றது. சரிங்களா? அறியாது அப்படின்னா அரி, இல்லை அரு. அறியாதுன்னா அரி அல்ல அரு அப்படின்றது வேர்ச்சொல்லாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இது மாதிரி நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் வேர்ச்சொற்கள் எல்லாமே. சரி, ஸோ அடுத்து நமக்கு யூனிட் 1ல் செகண்ட் பார்ட்டில் இப்போ தான் நம்ம அந்த டாபிக் கொண்டே அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வேர்ச்சொல்லை கொடுத்து அதில் வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இது இன் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டெப்த்தாக இது வரைக்கும் இதுக்குள்ளேருந்து பெருசாக கேட்கல. பட் இருந்தாலும் நம்ம இதை பார்த்துக்கிறது நமக்கு சேஃப். ஏன்? ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாங்க. அப்போது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம்லாம் அருமையாக கேட்டு வச்சுருந்தாங்க. எப்படி இருந்துச்சு சார்? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேட்டு வச்சுருக்காங்க. 2 வாக்கியங்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்ம வல்லினம் மிகும் மிகா அப்படின்றது ஆப்ஷன்ஸை பார்த்தா சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் போனோம். விதியை கேட்டு வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இதுக்கும் விதி, அதனுடைய டெஃபனிஷன்ஸ், விளக்கம் அவெல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம். சரி, இதை பார்ப்பதற்கு முன்பாக ரேண்டமாக என்ன இவ்வளோ நேரம் படித்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து அதை வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்கல் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வேர்ச்சொல்லை கொடுத்துட்டாங்க. அப்போ வேர்ச்சொல் இப்போ எடுத்துக்காட்டா தா அப்படின்ற வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. தா அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதை வினைமுற்றா உருவாக்கு, இதுதான் வேர்ச்சொல் தா அப்படின்னு. அப்போ வினைமுற்றுனா முடிந்தது. சரிங்களா? அப்போ தா அப்படின்றத வினைமுற்று அப்படின்னா தந்தான்,
அப்படின்னு நான் சொல்லலாம். வினை முற்று. வினை எச்சம், இந்த வினை எச்சம் பெயரெச்சம் இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ வினை எச்சம் பெரும்பாலும் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, ஒன்று ஈல முடியணும் இல்லை ஊல முடியணும். அப்போ தா அப்படின்றத ஈலையா இல்லை ஊலையா முடிச்சு பார்க்கணும் நமக்கு. சரிங்களா? அப்போ தாவை நான் எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, தந்து அப்படின்னு எழுதலாம். ஊல முடியுதா? அப்போ தந்து, தா என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையச்சம் தந்து. சரிங்களா? எஸ். இதே இது பெயரெச்சம் கேட்டாங்கன்னா ஆளை முடிக்கணும். அப்போது தந்த அப்படின்றது பெயரெச்சமாக இருக்கும். சரி, வினையால் அணையும் பெயர்ன்றாங்கள் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ வினையால் அணையும் பெயர்னா அது வினையை குறிக்காமல் வினையை செய்த நபரை குறிக்க வேண்டும். அதான் வினையால் அணையும் பெயர் இல்லைங்களா? ஸோ இப்போது வினையால் அணையும் பேர் வினையை செய்த நபரை குறிக்கக்கூடியது. அப்போ தான்ற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை என்ன சொல்கிறேன், தந்தவன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, தந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கொடுத்தானோ கொடுத்தவனை குறிக்குது. ஐயா, அப்போ தந்தான்றதும் அதே தானங்க வருது. நல்லா பார்த்துக்கங்க. தந்தான் அப்படின்னா அந்த நபரை குறிக்கலை. நபரை குறிச்சிச்சா அப்போ அது வினை முற்று. முற்றுனா முடிஞ்சு, முடிவு பெற்றது. அர்த்தம் எனக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்குது. அப்போ தந்தான் அப்படின்னா எனக்கு தந்துட்டான், அவ்வளவுதான். ஆனால் இங்கே தந்தவன் அப்படின்னா எவன் கொடுத்தானோ அந்த நபரை குறிக்கிறது. ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஏன்னா நிறையா பேர் எங்கே குழப்புவாங்க அப்படின்னா, வினைமுற்று வினையால் அணையும் பேரில் குழப்புவாங்க. புரிகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ நம்ம அப்படி இருந்துடவே கூடாது. கிளியராக்குறோமா? ஸோ அப்போ வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த வினையை செய்த நபரை குறிப்பது. தந்தவன், வந்தவன், செய்தவன், கொடுத்தவன் அப்படின்னு அந்த பர்சனை குறிக்கணும். ஆனால் வினை முற்றுனா முடிஞ்சு போன வினை, அர்த்தம் கொடுக்கணும். எனக்கு அர்த்தம் கொடுத்துருச்சுன்னா அது வினை முற்று. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், தந்தான் அப்படின்றோம், கொடுத்தான்ப்பா, மீனிங் கொடுத்துருச்சா? ரைட். ஆனால் அந்த வினையச்சம் பெயரெச்சம் பாருங்கள், தந்து, தந்து கம்ப்ளீட் இல்லை, எச்சம் தொங்கிட்டு இருக்கு, எச்ச வினை. ஆனால் ஊழ முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் ஒரு வினை சொல் தான் வந்திருக்கணும், அதனால் அது வினையச்சம். அடுத்து தந்த, எனக்கு மீனிங்கே கொடுக்கல. தந்த அதுக்கப்புறம் என்ன, கம்ப்ளீட்டே ஆகலை இல்லையா? அப்படி தான் எனக்கு இருக்குது. ஆனால் தந்த அப்படின்னு ஆள முடிகிறதுனால இதுக்கப்புறம் ஒரு பேர் சொல் தான் வந்திருக்கணும், அதனால் அது பெயரெச்சம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்து இதே இதை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்க சொல்கிறாங்க. அப்போ தொழிற்பெயரை உருவாக்கினா தா அப்படின்றதன் அடிப்படையில் தொழிற்பெயர். அப்போ பெரும்பாலும் தொழிற்பெயர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அள்ளில் முடியும் இல்லை தள்ளில் முடியும். சரிங்களா? அப்போ தா அப்படின்னா தருதல் சொல்லிடலாமா? ஐயா, அப்போ தொழிற்பெயர் எப்போதுமே எதில் தான் முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? ஸோ தொழிற்பெயர் எதில் முடியலாம் சார் அப்படின்னா, கை அப்படின்றதுல முடியலாம். சரிங்களா? எஸ். தூ அப்படின்றதுல முடியலாம், டூல முடியலாம், கூ அப்படின்றதுல முடியலாம், சு அப்படின்றதுல முடியலாம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழ் அப்படின்றது வேர் சொல்லாக இருக்கிறது. இந்த வாழ் அப்படின்றதுடைய தொழிற்பெயர் என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? தொழிற்பெயர் என்ன அப்படின்னா, வாழ்க்கு வாழ்தல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? பட் சரியான விடை என்னது சார்? ஐயா, தள்ள மட்டும் இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க, வாழ்க்கையும் தொழிற்பெயர் தான். அப்போ வாழ் என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழிற்பெயர் எதுனா வாழ்க்கை. என்ன சார் சொல்கிறீங்க? தல் அள் தானே? ஆமாப்பா, தல்லில் இல்லை அள்ளில் முடியணும், அதில் மட்டும்தான் முடிஞ்சிடணும் அப்படின்னு கிடையாது. பெரும்பாலும் தல் அள்ளுன்னு முடியும். சரிங்களா? மற்றபடி கை அப்படின்றது கூட விகுதி தான். சரிங்களா? அந்த விகுதியில் வருது. தூ, டூ, கூ, சு அப்படின்றது எல்லாமே நமக்கு வரும். சரிங்களா? எஸ். ஸோ ரூலையும் முடியும். சரிங்களா? ஐயில் முடியலாம். அப்போ இது எல்லாமே என்னென்னா விகுதிகள் தான். எக்கச்சக்க விகுதிகள் இருக்குது தொழிற்பெயருக்கு. ஆனால் பெரும்பான்மையாக வரக்கூடியது அதுதான். அப்படி கை விகுதியை வச்சு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாளோட தொழிற்பெயர் எதுனா வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது புக்கில் இருந்தது அப்படின்னா அதை மட்டுமாவது நம்ம தெளிவாக படித்துக்கொள்வது நமக்கு நல்லது. சரிங்களா? ஸோ மீண்டுமாக இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் அப்படியே பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தமிழை பார்த்து பயப்பட வேண்டாம். குரூப் 4க்கு சூப்பராக படித்தாச்சு. மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் டேட்டாவை மட்டும் என்ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம படிக்காத விஷயங்கள் அதை மட்டும் திரும்ப படிச்சுட்டே இருந்தால் போதும், சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட்.
தேங்க்யூ.